திருச்சிற்றம்பலம். விசுவாவசு தமிழ் வருடம் மார்கழி மாதம் நாள் 9 24/12/2025 புதன்கிழமை ஸ்ரீ மாணிக்கவாசக பெருமான் அருளிய திருவம்பாவை பாடல் 9. திருச்சிற்றம்பலம். முன்னை பழம் பொருட்கும் முன்னை பழம்பொருளே பின்னை புதுமைக்கும் பேர்த்தும பெற்றியனே உன்னை பிரானாக பெற்ற உன் சீரடியோம் உன்னை பிரானாக பெற்ற உன் சீரடியோம் உன்னடியாத்தாள் பணிவோம் ஆங்கவர்க்கே பாங்கவும் உன்னடியால் தாழ் பணிவோம் ஆங்கவர்க்கே பாங்கவும் அன்னவரே என் கணவர் அவரவருகர்ந்து அன்னவரே என் கணவர் அவரவருகர்ந்து சொன்ன பரிசே தொழும்பை பணி செய்வோம் சொன்ன பரிசே தொழும்பை பணி செய்வோம் இன்னவகையே எமக்கெங்கோ நல்குதியேல் இன்னவகையே எமக்கெங்கோ நல்குதியேல் என்ன குறையும் இலாமேலோரெம்பவை என்ன குறையும் இலாமேலோரெம்பவை. திருச்சிற்றம்பலம். ஸ்ரீ மாணிக்கவாசக பெருமான் அருளிய திருவெம்பாவை பாடல் 9. முன்னை பழம்பொருட்கும் முன்னை பழம்பொருளே பின்னை புதுமைக்கும் பேர்த்தும பெற்றியனே உன்னை பிரானாக பெற்ற உன் சீரடியோம் உன்னடியார் தாழ்பணிவோம் அங்கவர்க்கே பாங்காவோம் அன்னவரே என்கணவர் ஆவர் அவருகந்து சொன்ன பரிசே தொழும்பாய் பணி செய்வோம் இன்ன வகையே எமக்கெங்கோன் நல்குதியில் என்ன குறையும் இலோமெலோரெம்பாவாய். பாடலுடைய விளக்கம் காண்போம். பாவை நோன்பு நோக்கத் தொடங்கிய கன்னியர் தங்களுள் செய்து கொண்ட ஒழுங்கின்படி தோழியர்களை அவர்கள் வீடுகளில் புலரி காலத்தில் போய் துயில் எழுப்பி அழைத்து கொண்டு எல்லோரும் சேர்ந்து நீர்நிலையை அடைந்து தாங்கள் தொடங்கிய நோன்பின் சிறப்பு நோக்கத்தினை இத்திருப்பாட்டில் விண்ணப்பம் செய்துள்ளனர். ஒரு கருமத்தை தொடங்குவோர் முதலில் சங்கல்பம் செய்து கொள்வதும் அதில் தம் நோக்கத்தை கூறுவதும் மரபாகும். அத்தகைய சங்கல்ப முறையில் இத்திருப்பாட்டு அமைந்துள்ளது. முன்னைய பின்னைய என்பவற்றில் ஈறுகட்டது ஏகாரங்கள் பிரிநிலையும் தேற்றமும் பழம்பொருட்கும் பழம்பொருள் புதுமைக்கும் அப்பெற்றியன் என்னும் இறைவர் இயல்பினை புதியரில் புதியன் மூதக்கார்க்கும் மூத்தவன் என்னும் கந்தபுராணத்தும் காண்க. உன்னை பிரானாகப் பெற்று என கிடைத்தற்கரிய பெரும்பேறு என்பது தோன்ற நின்றது. நல்குதியேல் என்பது நல்க வேண்டும் என்னும் பெருவிருப்பாகிய வேண்டுகோளை உணர்த்தியது. அடியார் என்றது அணுக்கண் தொண்டர்களை. அனாதியாயுள்ள உயிர் உலகம் ஆகிய பழைய பொருள்களுக்கெல்லாம் முதன்மையான அனாதியாயுள்ள பழம்பொருளாயுள்ளவரே பின்னைய புதிய பொருள்களுக்கும் மீட்டும் அப்புதிய பொருளார்ந்த தன்மையுடையவரே இத்தன்மையுடைய தேவரீரை தலைவராக அருதிற் பெற்றுக்கொண்ட பேருடைய தேவரீரின் சிறந்த தொண்டரோ தேவரீரின் அணுக்கள் தொண்டர்களுடைய திருவடிகளை வணங்குவோம். அவ்வாறே அவர்களுக்கே தோழமை உடையவராகவும் அவர்களே எங்களுக்கு நாயகராகவும் தகுதியுடையவர். அவர்கள் மகிழ்ந்து இட்ட கட்டளைப்படியே அடிமையாய் தொண்டு செய்வோம். எங்கள் தலைவரே இவ்விதமான பேர்களையே எங்களுக்கு தந்தருளினால் பின்னர் எவ்வித குறைபாடும் இல்லாதவராகவும் எங்கள் வழிபாட்டுக்குரிய பாவையாகிய பார்வதி தேவி நாங்கள் வேண்டிக் கொண்ட வண்ணம் இறைவர் அருளும்படி முதலில் நீ அருள் புரிவாயாக என இந்த திருப்பாட்டல் மூலம் வேண்டுதல் செய்கிறார்கள் இந்த கன்னியர்கள். என்னா ஆடுடைய சிவனே போற்றி என்னா அட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி.